இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 2வோட 2025 ஜெனரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, அதுல 11த் கொஸ்டின் ஓகேங்களா? ஸோ, இந்த 11த் கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்மளோட மெட்டீரியல்ல படிச்சிருந்தா, இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு வீடியோவா எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சரிங்களா? ஸோ, செலக்ட் கரெக்ட் ஆக்டிவ் ஃபார்ம் ஃபார் தி சென்டென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ன்னு சிலபஸ்லயே குடுத்துருக்காங்க தெளிவா. ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அவர் ஆர்மி ஹாஸ் பீன் டிஃபீட்டட் பை த எனிமி. ஓகேங்களா? ஸோ அவர் ஆர்மி ஹாஸ் பீன் டிஃபீட்டட் பை த எனிமி. இது ஒரு பேசிவ் ஃபார்ம்ல இருக்கு. அதனால தான் ஆக்டிவ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட மெட்டீரியல்ல ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்னே நான் ஒரு தெளிவான ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கிறதுக்கு பிடிஎஃப் குடுத்துருந்தேன். இத நீங்க கோ த்ரூ பண்ணியிருந்தாலே ரொம்ப இன்டெப்த்தா ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன? அது எத மீன் பண்ணுது? பாசிவ் வாய்ஸ்னா என்ன? அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவா 2லயுமே சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ நமக்கு தெளிவா இப்ப பார்த்தோனே ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபுல்லா கோ த்ரூ பண்ண தேவையில்ல. ஏன்னா கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இல்லையா? ஸோ எல்லாமே உங்களுக்கு குடுத்துருப்பேன். கடைசியில ஒரு டேபுலேஷன் குடுத்துருப்பேன் பாருங்க. சிம்பிளா. அதோட ஸ்ட்ரக்சர மாத்துறது. ஃபர்ஸ்ட்டு இந்த குடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஹேஸ் பீன் வந்துருந்துச்சு இல்லையா? ஒரு செகண்ட் பார்த்துப்போம். ஆ ஹேஸ் பீன் வந்திருக்கு. ஓகே. ஹேஸ் பீன் வர்ற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா தான். பார்த்தீங்களா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். அப்ப குடுத்திருக்க சென்டென்ஸ் எத்தன சென்டென்ஸ் இருக்குன்னு பாருங்க. சிம்பிள் பிரசன்ட் மாடல் இருக்கு, பிரசன்ட் கன்டினியூயஸ் இருக்கு, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் இருக்கு, அடுத்த சிம்பிள் பாஸ்ட் இருக்கு, அதே மாரி பாஸ்ட் கன்டினியூயஸ் இருக்கு. இந்த மாரி வரும். ஓகேவா? ஸோ இப்ப குடுத்திருக்க சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல அந்த ஸ்ட்ரக்சர்ல குடுத்திருக்குது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஹேஸ் பீன் வந்திருக்கு இல்லையா? இதான். ஸோ இப்ப இந்த இந்த மாரி சென்டென்ஸ குடுத்து இங்கிட்டு மாத்த சொல்றாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? "த ப்ராஜெக்ட் ஹாஸ் பீன் ஃபினிஷ்ட் பை தெம். தே ஹேவ் ஃபினிஷ்ட் த ப்ராஜெக்ட்." இந்த பைங்கிறத எடுக்கணும். இந்த ஹேஸ் பீன் எப்படி மாறும்? இது எல்லாமே என்ன செஞ்சிருக்கேன், மேல பிடிஎஃப்ல குடுத்துருக்கேன். ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும் அப்படிங்கிறத. ஓகேங்களா? அப்ப இதுபடி பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் பார்ப்போம். ஓகே. இப்ப த எனிமி ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேவா? த எனிமி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே. அடுத்து, அவர் ஆர்மி ஹாஸ் பீன் டிஃபீட்டட் பை த எனிமி அப்படிங்கிற லாஸ்ட்ல இருக்க அந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன் வந்து சப்ஜெக்ட் முன்னாடி மாறும். அதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபினிஷ்டு. ஸோ ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது என்ன? ஸோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல ஃபினிஷ்ட் அப்படின்னு அதோட வெர்ப் ஃபார்ம் வந்து என்ன சொல்றது? செகண்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஃபினிஷ், ஃபினிஷ்டு, ஃபினிஷ்டு அந்த மாரி. ஓகேவா? இதையும் ஒரு இடத்துல தெளிவா சொல்லியிருப்பேன் பாருங்க. இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியணும் அப்படின்னா, அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ல பார்த்துருவோம். இங்க குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? "த ப்ராஜெக்ட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட் பை தெம். தே ஹேவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட்." ஓகேவா? ஸோ நமக்கு இந்த ஃபார்ம்ல குடுத்துருக்காங்க. இங்க தெம்ன்னு இருக்கனால இங்க தேன்னு மாறியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்க வந்து டைரக்ட்டா கொஸ்டின்ல வந்து எனிமினே இருக்கு. இல்லையா? எனிமினே இருக்கு. ஸோ, அதனால எனிமி அப்படின்னு மாறியிருக்கு. ஓகேவா? ஸோ, எனிமிக்கு அப்புறம் வாஸ் இருக்கு. இங்கேயும் எனிமிக்கு அப்புறம் வாஸ் இருக்கு. இங்க எனிமிக்கு அப்புறம் ஹேஸ் இருக்கு. இங்க எனிமிக்கு அப்புறம் ஹேட் இருக்கு. ஸோ, இந்த 4லருந்து சார்ட் அவுட் பண்ணணும். எதுதான் ஆன்ஸர் அப்படின்ட்டு. ஓகேவா? இங்க பாருங்க. ஸோ, ஹேஸ் பீன் இங்கிட்டு மாறும்போது, ஹேவா மட்டும் தான் மாறியிருக்கு. ஓகேவா? இங்க ஹேஸ் இருக்கனால இங்க ஹேவா மட்டும் தான் மாறியிருக்கு. பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டோட ஸ்ட்ரக்சர்ல. இங்க ஏன் ஹேவ் இருக்குன்னா, இங்க வந்து ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு. தே இருக்கனால இங்க ஹேவ். இதே சிங்குலர் ஃபார்ம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா என்னதான் இருந்திருக்கும்? ஹேஸ் தான் இருந்திருக்கும். அப்ப அங்க சிங்குலர் ஃபார்ம் இருக்கா? இல்ல ப்ளூரல் ஃபார்ம் இருக்கான்னு பார்த்துருவோம். ஓகே. த எனிமி அப்படின்னு சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. அதனால ஹேஸ் மாறியிருக்கு. ஓகேவா? சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. அதனால ஹேஸ் மாறியிருக்கு. அப்ப வாஸ ரிஜெக்ட் பண்ணிறலாம். ஹேடையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். த எனிமி ஹாஸ் டிஃபீட்டட் அவர் ஆர்மி அப்படிங்கிற சிம்பிள் ஆன்ஸர கொண்டு வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வாஸ்லாம் வரும். எங்கன்னா, அதெல்லாம் வேற ஸ்ட்ரக்சர்ல வரும். இந்த ஸ்ட்ரக்சர்க்கு வராது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட்க்கு ஹேஸ் மட்டும் தான் வரும் ஆக்டிவ் ஃபார்ம்ல. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்டின்னா, நீங்க பார்த்த உடனே ஓகே இது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அப்ப இது மாறும்போது இங்க ஹேஸ் மட்டும் தான் வரும். ஹேஸ் அல்லது ஹேவ் தான் வரும். அது சிங்குலர், ப்ளூரல் பொறுத்து டிபெண்ட் பண்ணி வரும். அப்டிங்கிறது நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எனிமி ஹாஸ் டிஃபீட்டட் அவர் ஆர்மின்ட்டு. ஓகேவா? இங்க குடுத்திருக்கேன் பாருங்க. த ப்ராஜெக்ட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட் பை தெம். தே ஹேவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். அப்ப ஹாஸ் இங்க என்ன செய்யுது? சிங்குலர், ப்ளூரலுக்கு தகுந்தாப்புல இங்க மாறுது. ஹேவாவோ அல்லது ஹேஸாவோ தான். வாஸ் எல்லாம் எங்க வரும் அப்டின்னா, பாஸ்ட் ஏரியால வரும். இங்க இருக்கு பார்த்தீங்களா? த லெசன் வாஸ் டாட் பை த டீச்சர். த டீச்சர் டாட் த லெசன். ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு.
ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் குடுத்தோனே நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, அது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு தான் நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். நீங்க என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். அது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஏன்னா பீன் வந்துச்சுனாலே அது பெர்ஃபெக்ட் ஃபார்ம் தான். ஓகேவா? ஹேஸ்ங்கிறது பிரசன்ட் தான். ஓகேவா? ஹேட்ன்னு போல. ஸோ அப்ப அத வச்சு நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஃபார்ம். அப்ப மாறும்போது எப்படி மாறுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம். நம்ம மெட்டீரியல ஃபுல்லா இந்த பாருங்க. தெளிவா குடுத்துருப்பேன். ஆக்டிவ் வாய்ஸ்ல பாருங்க. ஒவ்வொன்னையும் டிகோட் பண்ணியிருப்பேன். எப்படி ஐடென்டிஃபை பண்றது? சப்ஜெக்ட் எங்க இருக்கும்? வெர்ப் எங்க இருக்கும்? ஆப்ஜெக்ட் எங்க இருக்கும்? மாத்தும்போது பொசிஷன் எப்படி மாத்தணும்? வ மொத சப்ஜெக்ட்ட கண்டுபிடிக்கணும், வெர்ப கண்டுபிடிக்கணும், ஆப்ஜெக்ட்ட கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டையும் பொசிஷன மாத்தணும். அதுக்கப்புறம் வெர்போட 3 ஃபார்ம மாத்தணும். எல்லாம் ஒரிஜினல் சப்ஜெக்ட்க்கு முன்னாடி பை சேர்க்கணும். எல்லாமே தெளிவா குடுத்துருப்பேன். இத ஒரு தடவ கோ த்ரூ பண்ணீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ல எப்படி குடுத்திருந்தாலும் ஆன்ஸர் எழுதலாம். அவன் குடுத்திருக்க பிரசன்ட் ஃபார்முக்கா இருக்கட்டும், சிம்பிள் பிரசன்ட்ல ஒரு 3, பாஸ்ட்ல 3, ஃபியூச்சர்ல ஒரு 3. எப்படி குடுத்தாலும் நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? ஆன்ஸர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ, இப்ப இந்த 11த் கொஸ்டினும் கன்ஃபார்மா நம்ம மெட்டீரியல்ல படிச்சிருந்தா ஆன்ஸர் பண்ணியிருக்க முடியும். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஸ்ட்ரக்சர வச்சு ஈஸியா ஆன்ஸர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.